இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். என்ன என்றால், இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் ஒற்றுமை ஞாயிறு என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு நமக்கு செம்பொருள் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன ஞாயிறு? ஒற்றுமையோடு நாம் திருச்சபை மக்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற அழகான ஒரு செம்பொருளை தந்திருக்கிறாங்க. அப்படி என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வில் எது இல்லை என்று அர்த்தம்? எது இல்லை? ஒற்றுமை என்பது இல்லை என்பதின் பொருளாக இன்றைய தலைப்பை தந்திருக்கிறார்கள். அதற்கு தலைப்பு குடியரசு தகைமையும் ஒருமைப்பாடும் என்ற ஒரு தலைப்பு. ரிபப்ளிக், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நாளை 77வது குடியரசு நாளை நாம் கொண்டாட போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு முழக்கம் இருக்கிறது, அது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்படி என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் நம்முடைய ஒரு கோட்பாடாக இந்த இந்திய தேசம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 22 மொழிகள் இருக்கிறது. நம்முடைய மொழி, நம்முடைய உடை, நம்முடைய கலாச்சாரம், நாம் உட்கொள்கின்ற உணவு, நாம் சார்ந்திருக்கின்ற மதம் என்று பல்வேறு வகைகளிலே நாம் பிரிந்திருந்தாலும் நாம் ஒருவராக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் இந்தியர்கள். ஆனால் நமக்கு தலைப்பு, நம்ம ஒற்றுமை ஞாயிறை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ விளையாட்டில் மட்டுமே நான் எதை அடையாளப்படுத்துகிறேன்? நான் இந்தியன் என்று என்னை அடையாளப்படுத்துகிறேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் திருமறை சொல்கிற நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒன்றாயிருக்க கடவீர்கள். இதை வலியுறுத்தி 1910 ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ஸ்காட்லாந்துல நடக்குது. எடின்பரோ என்ற ஒரு நகரத்தில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்நாட்களிலே பல்வேறு கிறிஸ்துவர்கள் அமைப்பாக இருக்கிறார்கள். அதில் அவர்கள் மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், இது ரொம்ப வரலாறு நாம் போல ரொம்ப பிரிவினையோடு இருக்கிறார்கள். அவர்கள் திருப்பணியை ஆற்ற முடியவில்லை. ஆகவே 1910 ஒரு சிறப்பான ஒரு முதல் மிஷனரிகள் மாநாடு ஸ்காட்லாந்தில் நடைபெறுகிறது. அங்கு இருக்கின்ற அனைத்து திருச்சபை பணியாளர்கள், மிஷனரிகள் எல்லாம் அழைத்து ஒரு மாநாடை அவங்க போறாங்க. பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க. பிற மதங்களில் இருக்கின்ற சவால்கள் என்ன? 1910, இப்போ என்ன வருஷம்? 2026. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒரு மாநாடு போட்டு பிற மதங்களிலே என்னென்ன சவால்கள் இருக்கிறது, அவருடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு எவ்வாறு நம்ம நற்செய்தியை அறிவிப்பது, ஆகவே எவ்வாறு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது, உள்ளூரில் இருக்கின்ற திருச்சபைகளுக்கு அதிலே என்ன பங்கு, இதெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து 1910 வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், WCC, இன்டர்நேஷனல் மிஷனரி கவுன்சில், IMC, எல்லோரும் இணைந்து ஒற்றுமையோடு கிறிஸ்துவை, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது நினைவாகத்தான் 18 ஜனவரியிலிருந்து 25 ஜனவரி வரைக்கும் இந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். ஏன் இந்த தலைப்பு கொடுத்தாங்க? எதுக்கே நீங்க இப்படி கத்துறீங்க? இல்ல, ஆகவே இன்று முதல் திருச்சபைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அடிப்படையின் செய்தி. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்க்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்று பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்க. அவற்றின் மத்தியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். நான் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அப்ப இதன் அடிப்படையில் 4 திருமறை பகுதிகளை படிக்க கேட்டோம். முதலாவதாக நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் படிக்க கேட்ட பகுதியில் இரண்டாவது அதிகாரம் 11 முதல் 18 11வது வசனம் வாசிங்க, 12 வாசிங்க. நான் ஏறிப்போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததில்லை. இங்கே அந்த 2வது அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியை நீங்கள் இல்லத்திற்கு சென்று படிக்கலாம். இங்கே
இங்கே நெகேமியா அங்க இருக்கின்ற ராஜாவுக்கு முன்பதாக ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை என்றால், அங்கே ராஜா சொல்றாரு, நீ துக்கமா இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கம் ஒழிய வேறொன்றும் அல்ல என்று. அப்போது நான் மிகவும் பயந்து ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கிறார். எல்லாம் இங்க கவனிங்க, இந்த நெகேமியா எப்படி இருக்கிறார், ரொம்ப துக்கமா இருக்கிறார். அப்போ அதை பார்த்து ராஜா சொல்றாரு, இப்ப நீ ரொம்ப துக்கமா இருக்கிற, உன் முகம் பார்த்தாவே தெரியுது, ஆனா உனக்கு வியாதி இல்லைன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்னதான் பிரச்சனை, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு வசனம் 3ல, ராஜாவை எனக்கு ராஜா என்றென்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதபடி எப்படி இருப்பேன். அப்போது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன சொல்றாரு. ராஜா கேட்கிறாரு, என் நகரம், நான் வாழ்ந்த இடம் ரொம்ப பாழடைஞ்சிருக்குது, எனக்கு அப்படி இருக்கின்ற போது நான் எப்படி மகிழ்ச்சியா இருப்பேன், ஆகவே எனக்கு அதை குறித்து இருக்கின்ற துக்கம். இவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, இவருடைய வேலை என்ன என்றால், அவர் அங்க கப் சர்வர் போன்ற ஒரு பணி, யாரு, ராஜாவுக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பணி. அந்த பணியை செய்கின்றவர் அந்த பணியை செய்துவிட்டு அப்படியே போல, மாறாக தான் வாழ்ந்த அந்த எருசலேம் பகுதி, தான் வாழ்ந்த அந்த ஆலய கட்டிடம், இதை குறித்து அது பாழடைஞ்சு போயிருக்குது, அது இப்படி இருக்கிற நிலைமையை யோசித்தா எனக்கு ரொம்ப வேதனை இருக்குது என்று அந்த நிலையிலே அவர் யோசிக்கிறார். வசனம் வாசிக்கலாம், 16 வாசிங்க, 17 வாசிங்க. பின்பு நான் சொல்லி அடுத்தது வாசிங்க. இப்போ இவர்கள் செய்கின்ற காரியங்கள் பாருங்க, அங்க இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து அந்த தொடர்ந்து நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் எத்தனை நாள் அதை கட்டி முடிச்சார் என்பதை போடப்பட்டிருக்கும். எல்லாத்தையும் நானே சொல்லலை, தொடர்ந்து அந்த மீதி இருக்கின்ற அதிகாரங்கள்லாம் வாசிங்க. எத்தனை நாள் கட்டிட்டாருன்னு சொல்லிட்டா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ அவ்வளோதானா நினச்சின்னு தொடர்ந்து வீட்டில் வாசிங்க. அப்போ ஒரு பணியை செய்வதற்கு முதல்ல அவர் பாழடைந்திருக்கின்ற அந்த நகரத்தை பார்த்து அதன் மீது ஒரு 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 எண்ணத்தை வைத்து இருக்கின்ற மக்கள் எல்லாம் திரட்டி அவர் எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிறார். ஒன்றுபடுத்துவதனாலே அங்கே எது எழும்பிடுச்சு, ஆலயம் எழும்பிற்று. அப்ப ஒன்றுபடுவதனாலே, ஒற்றுமையோடு இருப்பதனால ஒருவேளை ஆலயம் என்பது என்ன ஆகும், என்ன சொல்லுங்க, வளர்ச்சி அடையும். ஒன்றுபடுகின்ற போது உங்கள் குடும்ப வாழ்வும் ஒரு வளர்ச்சி நோக்கி போகும். ஒன்றுபடுகின்ற போது நீங்கள் வாழ்ந்திருக்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் மாறும். அப்ப முதல் குறிப்பு, நீங்கள் ஒன்றுபடுகின்ற போது சுவர்கள் எழும்பும். இரண்டாவது, அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் புத்தகம் 4வது அதிகாரம் 32 முதல் 37 அந்த முதல் திருச்சபையில் நடந்த சம்பவங்களை இங்கே அழகாக போடப்பட்டிருக்கு. 4வது அதிகாரம் 32 வாசிங்க. கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். நிறுத்துங்க. அப்போ இந்த இரண்டாவது குறிப்பு, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாமும் ஒரே இருதயம் ஒரே மனதாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆராதனை நேரங்களில் நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை தொழுது கொள்கின்ற போதுதான் அங்கே அசைவுகள் உருவாகும். பவுலும் ஷீலாவும் இதைத்தான் அங்கே சிறைச்சாலைகளே செய்தார்கள். அப்போ என்னுடைய இதயமும் எல்லாருடைய இதயமும் எப்படி இருக்கணும், ஒன்றாயிருக்க வேண்டும். இவர்கள் செய்த காரியங்கள் என்ன தொடர்ந்து வாசிக்கலாம். இங்கே நாட்களிலே எல்லாரும் ஒரே மனதோடு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, என்னதுன்னு யாரும் எதுவும் சொல்லிக்கல, எல்லாம் பொதுவாக இருந்தது. இன்னும் எளிமையாய் சொல்கிறேன் என்று சொன்னால், என்கிட்ட 2 கிரவுண்ட் இடம் இருக்குது, என்கிட்ட 3 கிரவுண்ட் இடம் இருக்குதுன்னா அது எல்லாம் பொது, காமன். என்கிட்ட 100 சவரன் நகை இருக்குதுன்னா அது என்னது, காமன். சிஸ்டர் சிரிக்கிறாங்க, எங்கேயா 100 சவரம் இருக்குது, எல்லாமே பொதுமைப்படுத்துவது. அதான்
இதான் பொதுமைப்படுத்துதல். அந்நாட்களிலே அந்த சபைகளிலே அதுதான் இருந்தது. அது வசனம் வாசிங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இது எண்ணுது, இது எண்ணுது, இது எண்ணுதுன்னு யாரும் சொல்லல. இதான் அன்றைக்கு ஆதியில இருந்த ஒற்றுமையின் அடையாளம். முதல்ல நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் சுவர்கள் எழும்பும். இங்கே ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் வாழ்விலே குறைகள் எல்லாம் நீங்கும். இந்த பகுதி அதை தான் காட்டுது. வாழ்விலே காணப்படுகின்ற குறைகள் எல்லாம் இங்கே நீங்கள் அடுத்தது வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து பாதத்தில் வைத்தால் அவனவனுக்கு தேவையான தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. இந்த கான்செப்ட் இப்ப நம்ம பயன்படுத்தவே முடியுமா? முடியுமா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அது எப்படியா? அந்த காலங்களில் ஏதோ கொடுத்துட்டாங்க போல. ஆனால் வசனம் சொல்கிறது நிலங்களையும் வீடுகளையும், தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வீடுகளையும் விற்று கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒற்றுமை என்பது ஒன்றாக எழும்புகின்ற போது சுவர்கள் எழும்பும். ஒற்றுமை என்பது ஒன்றாக இருக்கின்ற போது குறைவுகள் எல்லாம் மாறும், குறைகள் எல்லாம் நிறைவாகும். இதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற அடுத்த பகுதி. மூன்றாவது ஒரு பகுதி, மார்க் 6வது அதிகாரம் 32 முதல் 44 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்கின்றார். பிரசங்கம் செய்கின்ற போது அங்கே உணவுகள் குறைவுகள் ஏற்படுகிறது. அங்கே வெகு நேரம் 35 வாசிங்க. அவருடைய சீஷர்களிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கிக்கப்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீடர்கள் சொல்றாங்க. ரொம்ப நேரம் ஆண்டவர் போதிக்கிறார். போதிக்கின்ற போது எல்லாம் கவனிங்க. சீடர்கள் வந்து சொல்றாங்க, ஐயா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, இது போல நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, கடைக்கு போங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, திரும்பி இங்க வந்துருங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க என்று சீடர்களுடைய கோரிக்கை. அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்க, போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கி அவர்களுக்கு புசி கொடுக்கும்படி கொடுமோ? என்கிட்ட எவ்வளவுதான் இருக்குது, 200 பணம் இருக்குது. ஆனாலும் அந்த 200 பணத்தை எடுத்து போய் இவ்வளவு திரளான கூட்டத்துக்கு என்னால் போய் வாங்கி கொடுக்க முடியாது. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே நம்ம எதனா சாப்பாடு வேணா முன்னாடியே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கும். அந்த நிமிடமே போய் ஏதாவது கேட்டால் ஹோட்டலில் கிடைக்காது. அப்போ 200 பணத்துக்கு எங்களுக்கு எப்படிங்க இவ்வளோ பேருக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கறது என்ற ஒரு கேள்வி வைக்கின்ற போது அப்போ சொல்றாரு, எப்போ உங்க இடத்துல போய் என்ன இருக்குது போய் என்ன பண்ணுங்க பாருங்க. அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்கள் இருப்பதை சொல்றாங்க. இந்த திரளான கூட்டத்தில் அங்கே 5 அப்பம் 2 மீனை யார் கொண்டு வந்து கொடுப்பது? ஒரு குட்டி சொல்லுங்க. அப்போ அந்த தாயார் அந்த குழந்தைக்கு, எப்பா நீ இதை எடுத்துட்டு போ, மீட்டிங் போற, நீ சாப்பிடு. எந்த மீட்டிங்க? இயேசுநாதர் சொல்கின்ற உபதேசத்தை கேட்பதற்கு ஒரு குழந்தை அனுப்புகின்ற நான் அந்த சப்ஜெக்ட் போல ஒரு தாயார் அங்கே அவனுக்கு உணவுகளை தந்து அனுப்புகிறார்கள். திருச்சபை என்பது அதுதான். ஒற்றுமை என்பது அதுதான். ஒற்றுமை என்பது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. சுயநலமாய் நான் வாழ்வது அல்ல, மற்றவர்களுக்கு நான் என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். அதில் நடந்த அதிசயம் என்ன? 5 அப்பம் 2 மீனை கொண்டு அங்கே ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்களை பார்க்கலாம். தொடர்ந்து அப்போது 39 அப்போது எல்லோரையும் பசும்புலின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராக 50 பேராக உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களை 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசுவத்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷருக்கு கொடுத்தார். அப்படி 2 மீன்களை எல்லோருக்கும் பங்கிட்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 2 மீன் தாங்க. எத்தனை மீன்? 2 மீன். நீங்க அதிகபட்சமா எத்தனை பேர் சாப்பிடலாம்? சிலர் சொன்னாங்க, ஐயா எனக்கு ஒருத்தருக்கே பத்தாது ஐயா, 2 ஃபிஷ், பீசஸ் ஆஃப் ஃபிஷ், அவ்வளவுதான், 2 மீன். ஆனால் திருமறை சொல்கிறது
அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர், மீதி எடுத்தது 12 கூடை. இதுதான் அற்புதம். முதல்ல என்ன சொன்ன? ஒன்றுபடுகின்ற போது சுவர்கள் எல்லாம் எழும்பும். அடுத்தது நீங்கள் ஒரே இருதயம் ஒரே ஆத்மாவாக இருக்கின்ற போது உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் எல்லாம் நீங்கும். மூன்றாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு சிறுவனை போல நீங்கள் பகிரக்கூடிய தன்மை ஏற்படுகின்ற போது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமா அதிசயம் நடக்கும். அப்போ ஒற்றுமை என்பது நான் ஒற்றுமையா இருக்கிறேன் அப்படி என்பது அல்ல. அது செயலிலே நீங்கள் காட்ட வேண்டும். ஒற்றுமை என்பது எதில் நீங்க காட்டுவீங்க? ஆடைகளிலே நான் ஒற்றுமையா இருக்கிறேன் அப்படி இல்லை. நாங்க 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு வந்துட்டோம், ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படி. எல்லாவற்றையும் நீங்கள் செயலிலே காட்ட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த சிந்தைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பங்களிலே எது இருக்காத? பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது. அழகா சொல்றாரு சங்கீதம் 67, நீங்கள் சங்கீதக்காரனை போல நீங்கள் ஜெபித்தா தேசம் முழுவதும் ஆசீர்வாதம். சங்கீதம் 67 வாசிக்கலாம். முதல் வசனம் வாசிங்க. எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, எப்ப நீங்க ஆண்டவரத்தில் நோக்கி ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அவை உங்களுக்கு என்னவா மாறும்? ஆசீர்வாதமாய் மாறும் என்பதற்கு தான் இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவரே ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள சகல ஜாதிகள் நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவார்கள். உலகம் முழுவதற்கும் கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு ஆழமாக சொல்கிறது. 7 சொல்றாரு, தேவனே ஜனங்கள் உம்மை, 5 தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும். தேவனாக எங்கள் தேவனை எங்களை ஆஸ்வதிப்பார். தேவன் எங்களை ஆஸ்வதிப்பார். பூமியின் எல்லை எங்க அவருக்கு நிச்சயமா கான்பிடண்டா சொல்றாரு, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.